ஒரு வயதான தாத்தா ஒருத்தர் இருக்காருங்க. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு. நீங்களே அவரை நேரில் பார்த்தீங்கன்னா கிள்ளி முத்தா குத்துருவீங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95 வயசு ஆகுதுங்க. அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நாளாக இந்த தேங்காயை திருவி அதில் சர்க்கரை போட்டு பாலை ஊற்றி நெய்யை ஊற்றி கொஞ்சம் முந்திரி போட்டு கிண்டி அது ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சதுர வடிவில் கட் பண்ணி அதை சாப்பிடணும்னு அவருக்கு ஒரு ஆசைங்க. அதுக்கு பேர் கூட தேங்காய் பருப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேங்காய் பருப்பி சாப்பிடணுன்றதுக்காக அவர் கடவுளை வேண்டுறாருங்க. கடவுளே எனக்கு தேங்காய் பருப்பி வேணும் அப்படின்னு கடவுளை வேண்டுறாரு. கடவுளும் நேரில் வராரு. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் எனக்கு தேங்காய் பருப்பி வேணும் கடவுளே அப்படின்னு கேட்குறாருங்க. கடவுள் உடனே எத்தனை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் உடனே 3, எனக்கு 1, என் மனைவிக்கு 1, என் பிள்ளைக்கு 1 அப்படின்னு சொல்கிறாருங்க. கடவுள் உடனே யோசிச்சுட்டு தேங்காய் பருப்பி இப்போ ஸ்டாக் இருக்காது, நீங்கள் வேணால் உடச்சக்கல்ல பருப்பி எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இவரும் யோசிச்சுட்டு சரி கொடுங்க கடவுளே அப்படின்னு 3 உடச்சக்கல்ல பருப்பி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராருங்க. அந்த 3 உடச்சக்கல்ல பருப்பியும் உடனே சாப்பிட வேணாம், அப்புறமா ரசிச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடுறாருங்க. பிறகு ஒரு 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவர் அந்த உடச்சக்கல்ல பருப்பியை மறந்துட்டாரு. பிறகு 5 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஒரு உடச்சக்கல்ல பருப்பி இருக்கு அப்படின்றது ஞாபகம் வந்து அதை போய் பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எறும்பும் பல பூச்சிகளும் அந்த உடச்சக்கல்ல பருப்பியை சாப்பிட்டுடுதுங்க. அப்போதான் அவருக்கு புரிய வருது, எதனா ஒரு பொருள் சாப்பிட கிடைச்சதுன்னா உடனே சாப்பிட்டுக்கணும், காலம் கடத்தினா அது கெட்டு போயிடும், இல்லை பூச்சிங்க சாப்பிட்றோன்றது அப்போதாங்க அவருக்கு புரிய வருது. பிறகு அவருக்கு 100வது பிறந்தநாள் வருது. அந்த 100வது பிறந்தநாளுக்கு அவர் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பருப்பியை தன்னோட மனைவி செய்கிறாங்க. இதை அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த தடவை நம்ம காலம் கடத்தவே கூடாது, கரெக்டாக செஞ்சு முடிச்ச உடனே நம்ம அதை சாப்பிட்டுடணும் அப்படின்னு ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறாரு. அவங்க மனைவியும் சுவையாக எடுத்துகிட்டு வந்து அப்படி வைக்கிறாங்க. வச்ச உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 10-15 பருப்பி சாப்பிட்டுறாருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு உடல்நல குறைவால் அவர் இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் மேல் லோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய வருது, அவருக்கு நீரிழிவு நோய் இருந்ததால அதிகப்படியான சர்க்கரை எடுத்ததால உடல் நலம் கெட்டு போய் அவர் இறந்து போயிட்டாருன்றது அவருக்கு அப்போதாங்க புரிய வருது. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடல் நலத்தை பாதுகாத்துக்குங்க. நன்றி.